ஃபைபரிஸ் வெப்சைட் இப்போது லைவில் இருக்குது. அண்ட் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இனிமேல். அண்ட் மீதி இருக்க கோர்சஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரிக்குலம் எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த புது யூஐ எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை நான் தாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலமாக விண்டோஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன? ஸோ அது எல்லோரும் தெரிய வேண்டிய விஷயம், ரைட்டா? ஸோ இன்றைக்கி வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம ஸ்டாக் பேஸ்டு ஓவர்ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் தான் இன்னைக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் டேட்டான்னு பார்த்தாக்கா, இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரேமில் தான் போகும். ஃபஸ்ட்டு ரேமில் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்ன இருக்குது, ஸ்டாக், ஹீப், டேட்டா, டெஸ்ட் அப்படின்ட்டு, புரியுதா? ஸோ இப்போது ரேம்னா உங்களுக்கு தெரியும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதாவது ஒரு டெம்பரரியான டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ணும். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா அதில் இருக்காது. டெம்பரரியாக அது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம CPU ப்ராசஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாக் பார்த்தாக்கா, ஸ்டாக்லேயும் ஒரு ஸ்டாக்ல என்னெல்லாம் ஸ்டோர் ஆகும்னா, ஒரு லோக்கல் வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் இப்படி இருக்க கொஞ்சம் மெத்தட்ஸ் இது மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாம் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். ஸோ எனிவே ஸ்டாக்ல வந்து பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் அட்ரஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் பேஸ் பாயிண்டர், எக்ஸ்டெண்டட் EIP அண்ட் ESP, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் ஸோ ஓகே, பஃபர் ஓவர்ஃப்ளோ அது என்னன்னு சொல்லவே இல்லை, ரைட்டா? இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல வந்து பஃபர் சைஸ் இருக்கும். ஸோ இப்போ பஃபர் சைஸ் இருக்கு. இப்போ யூசர் வந்து பஃபர் சைஸை விட அதிகமான டேட்டாவை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட எக்ஸீடிங் ரிட்டர்ன் அட்ரஸ் மாறி அன்னோன் அட்ரஸ் வரும்போது அதோட அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்க பஃபர் ஓவர்ஃப்ளோ. ஸோ இப்போ இது எப்படி ப்ராக்டிக்கலா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிவே, ஸோ அதுக்கு வந்து ஒரு வல்னரபிள் ஆப் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, கிளவுட்மீ. இதான் அந்த கிளவுட்மீ சிங் 1.11.0 லோக்கல் பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக். இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் DB. நீங்க ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, உங்கள் கூகுளில் போய் கிளவுட்மீ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் கிடைச்சிரும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த விஷயம் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1.11.0 அண்ட் இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனிவே இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணி. அண்ட் இதில் நீங்கள் எல்லா POSையும் கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து உங்களுக்கு தெரியும் போர்ட் நம்பர் அண்ட் போர்ட் நம்பர் 8888. இதில் நம்ம டார்கெட் கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் ஓனை ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எனவே இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, நம்ம இதை பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஓனாக இதோட சிம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எனிவே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த வல்னரபிள் அப்ளிகேஷன் லைக் கிளவுட்மீ 1.11.0. ஓகே, இதே தான். ஸோ இதான் அந்த வல்னரபிள் ஆப். ஸோ இது டவுன்லோட் பண்ண அப்புறம் வந்து நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணும்னா இம்யூனிட்டி டீபகர். ஸோ இது எதுக்குன்னா, ஸோ அதில் இருக்க ப்ராசஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த இதில் இருக்க மெமரி ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீபகர் தேவை. ஸோ அதுக்கு வந்து இம்யூனிட்டி டீபகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்கள் போடலாம், இம்யூனிட்டி டீபகர். ஸோ இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் இருக்குது, டவுன்லோட் இம்யூனிட்டி டீபகர் ஹியர். ஸோ இது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எனிவே நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக கல்நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், overflow.py. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், gedit overflow. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது கொஞ்சம் சைஸை கூட்டி விட்டுரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இல்லை சாக்கெட் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். சாக்கெட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் தமிழ்லே இருக்குது, இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம பிளாக்கெட் பைத்தன் சீரிஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் சாக்கெட்டில் நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சாக்கெட்டை பற்றி. அண்ட் ப்ரீவியஸாக போன சண்டே நினைக்கிறேன், அதில் போர்ட் ஸ்கேனிங், அதில் கூட நம்ம சாக்கெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ எனிவே நம்ம இப்போது டேரெக்டாக அந்த
சாக்கெட் ஐ மீன் இந்த மாடியூல் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் சாக்கெட் அண்ட் சாக்கெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு சாக்கெட் டாட் ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அப்புறம் வந்து நம்ம டார்கெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் கனெக்ட். ஸோ இதுக்குள்ளாடி டார்கெட் ஐபி கொடுங்க. நான் இப்போ லோக்கல் கோர்ஸில் பண்ணுறதுனால எனக்கு என்னோட லோக்கல் ஐடி 0.0.1 அண்ட் மை போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன்ட்டு சாரி இந்த வல்னரபிள் அப்ளிகேஷனோட போர்ட் வந்து 48888. பைத்தன் ஓகே இதில் தான் இருக்குது. பைத்தன் 3-m symbol http.server நோ பைத்தன் மாடியூலா. வெயிட் a minute. ஓகே http server ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே என்னோட ஐபி அட்ரஸ் பார்க்க மறந்துட்டேனே, இருங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இஃப் கான்ஃபிக் ஸோ இது என்னோட ஐபி அட்ரஸ் காப்பி. ஸோ இப்போ 8000 ஓகே. ஸோ லோக்கல் சர்வரில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அந்த பைத்தன் ஃபைலை நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓவர்ஃப்ளோ வேர் இஸ் ஓவர்ஃப்ளோ எக்ஸ்பைட் இருக்கு. ஓவர்ஃப்ளோ ஐகான் இந்த இருக்குது. ஓகே ஓவர்ஃப்ளோ அண்ட் இது அப்படியே சேவ் லிங்கஸ் டெஸ்க்டாப்பில் அப்படியே காப்பி பண்ணிடுவோம். சாரி டவுன்லோட் பண்ணிடுவோம். டெஸ்க்டாப் சேவ். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே வேர் இஸ் ஓகே ஓவர்ஃப்ளோ வந்துடுச்சு. அண்ட் இது என்னோட அப்ளிகேஷன். ஸோ இப்போ இது கிராஷ் ஆகுதா, ஐ மீன் இது வந்து கிராஷ் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பைத்தன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது இப்போ என்டர் பண்ணேன்னா இஸ் கிராஷ்ட், ஒர்க் ஆகலை. ஓகே அது போயிடுச்சு. ஓகே ஓவர்ஃப்ளோ அது ஒர்க் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக, அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இதில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து இதை எப்படி மானிட்டர் பண்ணுறதுனா இம்யூனிட்டி டீபகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதோட மெமரி ப்ராசஸை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து இம்யூனிட்டி டீபகர் இருக்குது. ஸோ இது மூலமாக இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இம்யூனிட்டி டீபகர் இப்போ நான் அதை லான்ச் பண்ணுறேன். ஸோ ஓகே ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபைலில் போய் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் ஸோ கிளவுட் மீ. ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ கிளவுட் மீ அண்ட் அட்டாச் அப்படி பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் இதில் வந்துடும். வெயிட் அ மினிட், கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் நியூ த்ரெட் ஓகே ஃபைன் அது வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் மார்க் பண்ணி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ரன்னிங் ஸ்டேட் ஓகே ரன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா ஓகே ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஓவர்ஃப்ளோ அதை லான்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம இம்யூனிட்டியில் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இஐபி அதாவது எக்ஸ்டெண்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் வந்து 41 அப்படின்ட்டு இங்கே ஓவர் ரைட் ஆகிருக்கு. அதாவது நம்ம இங்கே ஏ கொடுத்தோம் பார்த்தீங்களா, உங்களை காமிக்கிறேன் இதில் போய் எடிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கொடுத்தோம் பார்த்தீங்களா டேட்டாவை. ஸோ டேட்டாவில் ஏ கொடுத்தது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 41. ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் கன்வெர்ட்டரில் போய் பார்க்கலாம். ஆஸ்கி கன்வெர்ட் டு எக்ஸ்னு போட்டிங்கன்னா அதில் போய் நீங்கள் 41 கொடுத்தாக்க என்ன ஆகும்னா அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து ஏஆ இருக்கும். ஸோ அதான் அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 41, அதான் இங்கே வருது இஐபியில். ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இஐபியில் நம்ம கொடுத்த வேல்யூ இங்கே ஓவர் ரைட் ஆகிருக்கு. அப்படின்னா வந்து இஐபி தான் மெயின் விஷயம். ஸோ இஐபியில் வந்து நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகிருச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், என்ன வேணாலும் அதில் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா ஸோ இஐபி தான் இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இங்கே ஓவர் ரைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இஐபியோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி அந்த ஏ ஓவரைட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா லொக்கேட் பேட்டர்ன் கிரியேட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு பேட்டர்னுக்கு ஜென்ரேட் பண்ணணும், பேட்டர்ன் ஆஃப் டேட்டாவை. ஸோ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி அண்ட் -L நம்ம எவ்வளோ டேட்டா கொடுத்துருந்தோம் 2000 ரைட்டா? ஸோ 2000க்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ஏல அதை ஜென்ரேட் பண்ணி தரும் பாருங்கள். இப்போ நம்ம அதை வந்து ஒரே ஒரு ஏ தான் கொடுத்துருந்தோம். இப்போ மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் அது வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் போட்டு ஒரு பண்டிலாக வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி தரும். இதான் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? காப்பி செலெக்ஷன் அண்ட் அப்படியே வந்து இதில் நான் போடுறேன். இது அப்படியே ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளாடி வந்து நான் அதை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை ஓகே, சேவ் பண்ணிட்டோம். அண்ட் திருப்பி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ளவுட் மீ. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த ஓவர்ஃப்ளோவை ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ இம்யூனிட்டியில் போய் பார்த்தாக்க ஓகே ரன்னிங் ஸ்டேட். ஸோ இப்போ பார்த்தாக்க வந்து அது ஓவரைட் ஆகிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தாக்க வந்து அது ஓவரைட் ஆகி இதோட வேல்யூஸ் வந்து இங்கே வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஓவரைட் ஆன இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி செக்ஷன் டு கிளிக் போர்டு அண்ட் இதோட ஆக்டிவ் வேல்யூ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதோட ஆஃப் செட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட லொக்கேஷன் ஏபியோட கரண்ட் லொக்கேஷன் கண்டுபிடிச்சு அதை ஓவரைட் பண்ண போகிறோம் திருப்பியும். ஸோ அது உங்களுக்கு நான் பண்ணும்போது புரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கும் ஆஃப் செட் கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் ஸ்கிரிப்ட் தான். சேம் ஸ்கிரிப்ட் மீன்ஸ் இதில் ஆஃப் செட் அப்படி ரூபியில் எழுதியிருக்காங்க. ஸோ ஆஃப் செட் ஆர்பி. ஸோ எல் அண்ட் -Q. ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா -H போடுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் ஆப்ஷன் தந்து கொடுத்துருப்பாங்க இதில் query. இதை பார்த்து இதே சின்டாக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேட்டர் சால்வ். ஓகேங்களா? ஒரு எத்தனை டேட்டா இது ஒரு 4 டைம்ஸ் சென்ட் பண்ணலாம் இந்த பைட்ஸ். ஓகேங்களா? பி வேல்யூ 4 டைம்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பி வேல்யூ இதுக்கு அப்புறம் வந்து ஓவரைட் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ வந்து 1052 அப்புறம் வந்து இந்த பி வேல்யூ வந்து இங்கே இஐபியில் ஓவரைட் ஆகும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ 4. ஓகே, சேவ் நவ். சேவ் ஃபைன். ஸோ இப்போ ஒன் செகண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவர்ஃப்ளோ. ஓகே, ரன் ஸ்டேட் கொடுத்தாக்க யூ கேன் சி இப்போ ஏபியில் பார்த்தீங்கன்னா இந்த பி வேல்யூ வந்து ஓவரைட் ஆகிருக்கு. நம்ம ஏல எக்ஸாக்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னு சொன்னேன் 41. இப்போ பிக்கு வந்து 42 ரைட்டு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏபி வந்து ஓவரைட் ஆகுது. ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணலாம்னா ஏபி வந்து ஓவரைட் ஆகுது ரைட்டா. இப்போ நம்ம வந்து ஜம் இஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப் கோடை வந்து இதில் வந்து ஏபியில் ஓவரைட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து தான் மோனா அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அது தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான். நீங்கள் கிட்ஹப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா மோனோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிட்ஹப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மோனா கிட்ஹப் அப்படி போட்டாக்க உங்களுக்கு இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லிங்கே கிடச்சிரும். ஓகே, இதில் போயிட்டு இந்த பைத்தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா mono.py இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ திஸ் பிசி இதில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு immunity.inc அதாவது இங்க் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் போயிட்டு immunity debugger
பை கமெண்ட்ஸ் இதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் மாடியூலை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பேஸ்ட் பண்ண அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இதில் வந்து அந்த மாடியூலை ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸை வந்து ஃபைன் பண்ணணும். ப்ராசஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அதோட அந்த அப்ளிகேஷனோட மாடியூல்ஸ் டிஎல் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஜம்ப் ESPயை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனிவே ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு மூணா மாடியூல்ஸ் அப்படின்னு போடுங்க. நாசம் ஷெல் அப்படின்னு நினைக்கிறேன். நாசம் ஷெல் ரைட் எக்ஸ்ப்ளாய்ட் நாசம் ஷெல். ஓகே, இதே தான். ஸோ இதில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த நாசம் ஷெல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப் கோட் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், நம்ம ஜம்ப் ESPயோட ஆப் கோடை வந்து. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நான் ஜம்ப் ESP அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தாக்க நம்மளுக்கு ஆப் கோட் வந்து கிடச்சிருக்கு WF-E4. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ வந்து இதில் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலான்னா ஸோ எங்கே இருக்குது மாடியூல்ஸ், மோனா மாடியூல்ஸில் போயிட்டு இதை மாடியூலில் எடுத்துருங்க. ஸோ ஃபைண்டு -s சர்ச். ஸோ எதை சர்ச் பண்ண போகிறோம், அந்த ஜம்ப் ESPயை வந்து. ஸோ அதனால நம்ம இப்போ ஆப் கோட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆப் கோடை வச்சு செட் பண்ணுங்க. /x எக்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு எக்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் ஃப்ரெண்டில் போடணும். ஓகேங்களா? ஸோ அதான் x/x நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸ். ஓகே, WF-E4 ரைட்டா? WF-E4 கரெக்டாக கொடுத்துக்கோங்க. WF-E4 அதுக்கப்புறம் வந்து -m இந்த DLL ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, qt5 core.dll அந்த நேமை கரெக்டாக இதில் கொடுத்துக்கோங்க. கரெக்ட் நேம் qt5. இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரில, நான் எடிட்டிங்கில் வேணால் அது ஜூம் பண்ண பார்க்குறேன். இல்லாத பட்சத்தில் ஹை டெஃபினேஷன் வச்சு பார்க்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே, எனிவே அதில் qt5 core.dll கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்குமான்னு தெரில. ஓகேங்களா? அதான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ எனிவே qt5 c caps core.dll இப்படி போட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரிசல்ட்ஸ். இதுதான் ரிசல்ட்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம qt5 core.dll-ஓட ஜம்ப் ESP வேல்யூஸ். ஸோ இது அப்படியே நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன இந்த ESP வந்து லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, ஜம்ப் ESP FF-E4 இது ஆப் கோடு, நம்ம எடுத்துகிற ஆப் கோடு அண்டு நம்ம அந்த ESP வேல்யூ. எனிவே இந்த கோடை காப்பி பண்ணிப்போம். காப்பி டு கிளிப் போர்ட் அண்ட் இதை அப்படியே எடுத்து இதில் போடுறேன். ஜம்ப் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை அப்படியே கமாண்ட் லைனில் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எனிவே இதை நம்ம அந்த EIP-ல வர வைக்கணும். ஸோ அது எப்படின்னா இது வந்து லிட்டில் எண்டியன் ஃபார்மேட்டில் வந்து ரீட் பண்ணும். லிட்டில் எண்டியன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பார்க்கலாம், நம்ம கல்ஜனெக்ஸில் பார்க்கலாம். எக்ஸிட் LSCPU அப்படி போட்டாக்க நம்ம ஆர்கிடெக்சர்லாம் காமிக்கும். ஸோ மெஜாரிட்டியான வந்து லிட்டில் எண்டியன் பேஸ் தான். பைட் ஆர்டர் வந்து லிட்டில் எண்டியன். அதாவது இது என்ன பண்ணுவோம்னா பைட்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ரீட் பண்ணும். புரியுதா? லிட்டில் எண்டியன் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ரீட் பண்ணும். இது வந்து பிக் எண்டியன் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரைட்டாக ரீட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து லிட்டில் எண்டியன் பேஸ்டாக இருக்கான ரிவர்ஸாக அந்த பர்டிகுலர் ESP வேல்யூவை ரீட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ரிவர்ஸாக கொடுக்கணும். அது எப்படின்னா இதெல்லாம் அப்படி பிரித்து போகிறேன் ரெண்டா. இது கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே பாருங்கள். டபுள் கோட்ஸ்குள்ளாடி இது அப்படி நான் ரிவல்ஸை கொடுக்க போகிறேன். /x 7b and /x 8a and /a9 and /68. ஓகேங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ அந்த லிட்டில் இண்டியன் பேஸில் வந்து நம்ம ஜம்ப் ESP வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து டேரெக்டாக நம்ம ஸ்டாக் பாயிண்டரில் ஜம்ப் ஆகி நம்மளுக்கு ஷெல் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி ஷெல் கோட் ஜென்ரேட் பண்ண வைக்கிறது, எப்படின்னா ஒரு ரிமோட் கனெக்ஷனை எப்படி இது மூலம் எடுக்கிறது, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிவே அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மெட்டல்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து இதுக்கு வந்து ரிவர்ஸ் ஷெல் நம்ம ஒரு பேலோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது ஷெல் கோடை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம MSF venom மூலமாக ஷெல் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன MSF venom -p windows and shell reverse underscore TCP and LHost 444 and platform வந்து Windows, ரைட்டா? Windows and architecture வந்து x86 and -f pi method. ஓகே. ஸோ இப்போ இது மூலமாக இந்த பர்டிகுலர் கமாண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷெல் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ஐபிக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹிட் என்டர். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெல் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த பஃப் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ்லாம் போட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஷெல் கோட் ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு. இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம பேட் கேரக்டர்னு ஒரு விஷயம் உண்டு இடையில, நான் அது சொல்ல மறந்துட்டேன். நம்ம வேணால் அது பஃபர் ஓவர்ஃப்ளோ சீரீஸில் எபிசோட் 2ல் வந்து நான் கொஞ்சம் டீப்பாக சொல்ல பார்க்குறேன் பேட் கேரக்டர்ஸை பற்றி. அது வந்து பேட் கேரக்டர்ஸ் எதுக்குன்னா, அது இருந்தால் வந்து நம்ம ஷெல் கோட் வந்து நீட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அது ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட் 2ல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அது பார்க்க வேணாம், ஏன்னா நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிப்போம். ஓகேங்களா? காப்பி பண்ணி காப்பி செலெக்ஷன் அண்ட் அப்படியே நம்ம எடிட்டரில் போய் இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் அண்ட் பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் பஃப். ஓகேங்களா? பஃப் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே சேவ் பண்ணிப்போம். சேவ் ஆகிருக்கா? சேவ் அண்ட் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நியூ டேப் NC-LBNP அண்ட் 444. ஓகே, லிசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் ஓவர்ஃப்ளோ கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ we got the reverse connection. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம விண்டோஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் ஓவர் பஃபர் ஓவர்ஃப்ளோ. இப்போ நம்ம whoami கமெண்ட் போட்டு பார்க்கலாம். டெஸ்க்டாப் EJ கனெக்டாக இருக்குது. சிஸ்டம் இன்ஃபோ we got the connection. ஓகேங்களா? ஸோ இதுதான் பஃபர் ஓவர்ஃப்ளோ மூலமாக நம்ம இப்போது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். அண்ட் எனிவே அண்ட் செகண்ட் எபிசோடில் வந்து நம்ம இனியும் டீப்பாக கொஞ்சம் கூட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அண்ட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you then. Bye.